WorldTech பிராண்டோட 10 இன்ச்சுக்கான சிங்கிள் மேக்னெட் கிட்டத்தட்ட ஒரு 150 RMS கொடுக்கக்கூடிய சப்வூஃபர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள், எந்த விதத்துலையும் ஸ்கிப் கொடுக்காதீங்க. சேனலை வந்து புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து கடைசியில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி தாட்ஸ் கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்களோ லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ கண்டினியூ பண்ணலாம் வாங்க. டென் இன்ச் சப்வூஃபர் பற்றின வீடியோ தான். இந்த சப்வூஃபர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கம்பெனியோடதுன்னு பார்த்தீங்கன்னா WorldTech அப்படின்றது. உங்களோட ஸ்லோகன் பார்த்தீங்கன்னா 𝗵𝗵𝗍𝗶 அப்படின்ற மேக்கிங்கில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நம்மளோட சப்ஸ்கிரைபர் மூலிமா அந்த ஒரு கஸ்டமருக்கு வந்து இந்த சப்வூஃபர் ஃபிட் பண்ணி ஒரு ஆம்ப் செய்ய போகிறோம். கிட்டத்தட்ட 15,500 பட்ஜெட்டு டோட்டலாக. ஸோ அவருக்கு வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜ் ஆஃப் 5.1 ஆம்பிளிஃபையர் ப்ளஸ் ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் மெயின் ஸ்பீக்கர்ஸ் வந்து 6 இன்ச்சில், சென்டர் ஸ்பீக்கர் பார்த்திங்க அப்படின்னா 4 இன்ச்சில் போடுற மாதிரி அவருக்கு கொட்டேஷன் கொடுத்து அவர் அப்ரூவ் பண்ணி ஸோ அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பை பண்ணியாச்சு. இப்போ ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்காக சில ப்ராடக்ட் மட்டும் கிடச்சிது. ஸோ அதை வந்து உங்களுக்கு காட்டலாம். சரி, நம்மளோட எந்த அளவுக்கு ரீச் இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காகவும் சரி, நம்மளோட ஐடியா வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம், நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக சில விஷயங்கள் மட்டும் கிடச்சிது. ஸோ அதனால் மட்டும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலியமாகவும் சில வீடியோ மூலியமாக காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த சப்வூஃபர் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவர்கிட்ட ஓன் மேக்கிங்லாம் 10 இன்ச் செய்கிறதா இருந்தது. ஆனால் என்னென்னா கொஞ்சம் மெட்டீரியல் வந்து இப்போ நமக்கு அவைலபிலிட்டி இல்லாத காரணத்தினால நானே பர்சனலாக அவர்கிட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது, கொஞ்சம் ரெண்டாவது தள்ளி போகிற மாதிரி இருக்குது, எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைமில் முடிக்க முடியுமான்னு தெரில. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில சார். ஆக்சுவலி என்கிட்ட ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ இந்த பிராண்டை நான் சொன்னேன், இந்த மாதிரி நல்லா இருக்குது, 2-3 கஸ்டமருக்கு நாங்கள் இதுவே போட்டு கொடுத்துருந்துருக்கோம், புது பீஸ் எல்லாமே. அப்போ வந்து சொன்னேன், சரி அவர் என்ன சொன்னாரோ உங்கள் விருப்பம் போல் செய்யுங்க, எனக்கு செட்டு நல்லா வந்தால் போதும்னு சொல்லியிருந்தார். ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி இந்த சப்வூஃபரை வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இது சிங்கிள் கல்லு தான். 4 ohmஸில் வந்து PMPO வந்து 2400 வாட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரிஜினல் பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி பார்த்தாலும் ஒரு 150 RMS கொடுக்கும். ஐ திங்க் இட்ஸ் ரைட்னா மேபி 100 to 150 டெலிவரி பண்ணணும் RMS 4 ohmஸுக்கு. ஸோ இதுவே போதுமானது. அவருக்கு வந்து நம்ம செய்ய போகிற ஆம்பிளிஃபையர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 சேனல் போட்ட 4 டிரான்சிஸ்டர் போட்ட போர்டு வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ அதை வச்சு அடுத்து 12 மாற்றுறாரு அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மரோட ஆம்பியரை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா அவருக்கு அது ரிசல்ட் கொடுத்துட முடியுன்ற காரணத்துக்காக அதை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த சப்வூஃபர் பற்றின ஒரு அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதனால் சேனலை வந்து லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் வாய்ஸ் பதறுது, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோஸ்க்கு வந்து லைக் கொடுங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த சப்வூஃபர் பற்றின விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்வூஃபர் வந்து மெட்டீரியல் படி பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நாங்கள் வாங்கி வியாபாரம் பண்ணுற இடங்களில் கூட இந்தளவுக்கு குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல் கிடைக்குமானா சரியாது. இதுக்கு முழுக்க காரணம் வந்து இவங்க மேனுஃபேக்சரிங் யூனிட் தான். ஸோ இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்றத தாண்டி எனக்கு இது பர்சனலாக பிடிச்சிருக்கு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. எங்கள் ஏரியா பக்கம் பார்த்திங்க அப்படின்னா 1800 1000 வந்து 600 சேல்ஸ் பண்ணுறாங்க. நமக்கு வந்து ஒரு ரீசனபிளான இந்த இதில் வந்து ஒரு மீடியமான பட்ஜெட்டில் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ பரவாயில்ல. இதில் வந்து 5 இன்ச்சுக்கான மேக்னெட் கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ இந்த 5 இன்ச்சுக்கான மேக்னெட் பார்த்திங்க அப்படின்னா சுற்றிக்கு வந்து WorldTech ஸ்டிக்கர் லேவல் ஒட்டியே வந்திருக்கு. ஆனால் எனக்கு இதில் பிடிச்ச விஷயம் இதுதான். இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் மெட்டல் இருக்குல்ல, இது வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னோடய திங்கிங் கரெக்டு அப்படின்னா 4 லேயர் ஆஃப் காயில் வைண்டிங் உள்ளே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாக்ஸில் மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. நானும் கவனிச்சு உள்ளே பார்த்துட்டு 4 லேயர் இருக்குது.
காப்பரோட வைண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 4 லேயர்ன்றது உண்மையிலே சூப்பரானது தான். ஏன்னா 4 லேயர் வந்து ஓவர் வைப்ரேஷனை கம்மி பண்ணும். ரிசல்ட் வந்து நம்ம ஹையண்டான போர்டு யூஸ் பண்ணால் கூட எந்த விதத்துலேயும் வந்து நமக்கு ரிசல்ட் எந்த விதத்தில் டேமேஜ் ஆகாது. ஸோ அதனால் இருக்குது. 2 லேயர் இருக்குது, 3 லேயர், 2 லேயர் 4 லேயர் இந்த மாதிரி இருக்குல்ல. அப்போ சொல்லுவோம்ல, நம்ம 4 லேயர் தான் இது. இந்த சப்வூஃபரோட அவுட்லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிடிச்ச வரைக்கும் இது என்ன மாதிரி ஒரு கம்பெனியை வந்து எனக்கு ஒரு மைண்டுக்கு கொண்டு வரணும். எஸ்விஎஸ் அப்படின்ற ஒரு சப்வூஃபர் வந்து இருக்குது, அது இன்டர்நேஷ்னல் பிராண்டு. ஸோ அந்த மாதிரி பிராண்டை வந்து எனக்கு மைண்டுக்கு கொண்டு வருது. ஏன்னா நான் வந்து சப்வூஃபர் செய்யணும்னு நினச்சப்ப அதெல்லாம் வந்து ஒரு மாடலாக எடுத்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணணும், அப்படி தான் இருக்கணும் நம்ம சப்புன்னு. ஸோ அதோட ஸ்ட்ரக்சரில் இது இருக்கிற மாதிரி எனக்கு மைண்டுக்கு தோணுது. பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைடு சைடு இருக்கக்கூடிய ஃப்ரேம் தான் இந்த ரப்பர். பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காரணம் வந்து இதுக்கு நான் பெரிய அவுட்ரு வந்து வெளியே வந்து அந்த பேஸ்கெட் ஃப்ரேமை யூஸ் பண்ணக்கூடிய பிளேட் யூஸ் பண்ணாமல் வச்சா கூட இது அவ்வளோ லுக்காக இருக்கும். ஸோ அப்படின்றதுனால எனக்கு இந்த ரப்பர் கோட்டிங் பிடிச்சிருக்கு, ரப்பர் இது பிடிச்சிருக்கு, இந்த ரப்பர் மெட்டீரியலும் பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பல்ஜி ஒன்று இருக்கும், அது இல்லை. ஸோ இதில் வந்து அவங்க ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. நடுவில் மார்க் பண்ணுற மாதிரி இந்த சென்டர் பொசிஷனுக்கு மார்க் பண்ணியிருக்காங்க. மேபி இதில் ரீவைண்டிங் பண்ணுறப்ப தான் தெரியும் எப்படின்னு தெரில. அது ரிஸ்க்கு தான், ஆனால் பட் அதை பண்ண முடியும். ஏன்னா கொஞ்சம் தான் ஆல்ட்ரேஷன் பண்ணணும். மேபி இதில் ரிஸ்க்கு நான் சொல்லலாம். இதை வந்து காயில் போயிடுச்சு, சப்போஸ் ஏதாவது ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இதை எடுக்கிறதுக்கான ஒர்க்கு வந்து ரொம்ப இழுக்கும். ஸோ இதை எடுத்துட்டோம் அப்படின்னா இதை அடுத்து உட்கார வைக்கிறது எவ்வளோ ப்ராசஸ் இருக்குதுன்னு தெரில. ஸோ அதுக்கு வந்து இதில் ஒரு மைனஸு. ஏன்னா இது யூசர் ஃப்ரெண்ட்லியாக சர்வீஸ் பண்ணுற மாதிரி கிடையாது, அதை மட்டும் நான் சொல்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்வூஃபரில் வந்து இந்த ஸ்லோகன் பிடிச்சிருக்கு, மூவிங் ஸ்டைல். அதாவது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் கொடுக்குறவங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸ்பைரோட குவாலிட்டி நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து டெர்மினல் வயர்ஸ் வந்து அவங்க வந்து அதாவது டெர்மினல் வயர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் அதுக்கு மேலே ஸ்லீவ்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கஸ்டமர்ஸ் வந்து கஸ்டமராக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும், யார் வேணாலும் வந்து ப்ளஸ் மைனஸ் மாற்றி மட்டும் கொடுத்துடாமல் ரிசல்ட் எடுக்கணுன்ற காரணத்துக்காக ப்ளஸ் அண்ட் மைனஸ் நாம் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னோடய திங்கிங் கரெக்ட்னா இதுக்கு வந்து ஒரு 7 பாயிண்ட் கொடுப்பேன். ஐ மீன் 10 out of 7 out of 10 கொடுக்கலாம். ஏன்னா இது நல்லா இருக்குது. ஏன்னா இதை விட மார்க்கெட்டில் வந்து நல்லா தான் இருக்கிற இல்லைன்னு சொல்ல, அதுதான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் பட் எனக்கு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண பட்ஜெட்டில் இந்த 10 inch சப்வூஃபர் வந்து ரிசல்ட் சூப்பர். இதுக்கு செலக்ட் பண்ணியிருக்க பாக்ஸ் வந்து MDFல தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கார் செட்டு வரும்ல, ஸோ கார் ப்ளஸ் ஹோம் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த பாக்ஸ் இருக்கும். ஸோ அது ஒரு வீடியோவை நான் போடுறேன், பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்லுங்கள். நம்மக்கிட்ட ஓன் சப்வூஃபர்ஸ் ஆம்ப்ளிஃபையர்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைஸ், அப்படியே அன்பாக்சிங்கோட சேர்ந்து பாக்ஸில் ஃபிட் பண்ணுற வீடியோவும் உங்களுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கஸ்டமருக்கு வந்து நம்மளை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்துருக்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம மெனக்கெட்டு சில விஷயங்களை தேடி அலைஞ்சு எடுத்துருக்கோம். அதில் ஒரு விஷயமா இந்த பாக்ஸை நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து ஹோம் தேட்டர்ஸ், அதாவது கம்பெனியில் வந்து நம்ம டார்கெட்டு, பிலிப்ஸு, ஜான் மெரல் இந்த மாதிரி ஹோம் தேட்டர் வந்து ரெடிமேடாக வருதில்ல, அதில் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸோட ஃப்ரண்ட் வீல் வந்து நம்ம பார்த்தோம்னா ரைட் சைடோ இல்லை லெஃப்ட் சைடோ வந்து சப்வூஃபரை வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஈவன் அந்த சப்வூஃபர் வந்து 8 inch இருக்கலாம், இல்லை 6.6 inch இருக்கலாம், இல்லை 5.5 inches இருக்கலாம். அதே கான்செப்டை நான் 10 inch சப்புக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட பேசும்போது அடிக்கடி சொன்ன வார்த்தை, என்கிட்ட வந்து நான் வைக்க போகிற இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீடு வந்து 10க்கு 10 ரூமில் தான் இந்த செட்டப்பை நான் வைக்க போகிறேன். ஸோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு இதுதான் வேணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தார். நான் யோசிச்சது ஒன்று, சரி ஓகே 10க்கு 10 ரூமுன்றாரு. சப்புக்கு பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக வந்ததுன்னா எந்த பக்கம் வைக்கிறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ இதை வந்து நம்ம ஆர்டினரி பாக்ஸாக இல்லாமல் கொஞ்சம் யூனிக்காக நம்ம டிசைனை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல பேர்ட்ட தேடி அலைஞ்சு இந்த பாக்ஸ் நம்ம எடுத்துருக்கோம். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த ஹோம் தேட்டர் சிஸ்டம் இருக்குல்ல, அதில் யூஸ் பண்ணுற மெத்தடாலஜி படியே மேக் பண்ணப்பட்ட பாக்ஸு. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராஸ் கட் இருக்கும். அந்த கிராஸ் கட் வழியாக தான் ஏர் ஹோல்ஸ் வந்து ஒரே ஒரு ஹோல்ஸ் இருப்பாங்க. அதை வச்சு நம்ம வந்து ஏரை வந்து லோ ஃப்ரீக்வன்சியை ஃபீல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சப்வூஃபர் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலி எனக்காக என்னோட சர்க்கிள் இருக்கவங்க வந்து நான் இப்படி தான் வேணும்னு கேட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிங்கிள் மேக்னெட் சப் வந்து எந்த விதத்துலையும் கம்மியான ஒரு பவர் அவுட்புட் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்க வேணாம். புல்ஸ்டோன் கம்பெனி வந்து ஒரு டைப்பில் கொடுக்குறாங்க, வேர்ல்டு டெக் அப்படின்ற ஒரு கம்பெனி டைப்பில் கொடுக்குறாங்க. ரெண்டுமே நான் வந்து ஒரே மாதிரி தான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ரிசல்ட்டுமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும், எதுலேயும் வந்து குறைபாடு இருக்காது.
ஓன் மேக்கிங் சப்வூஃபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அட்வான்ஸாக இருக்கும். பட் நம்ம வந்து அது காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கூட இருக்க காரணத்தினால கஸ்டமருக்கு வந்து கொஞ்சம் நேரம் அவர்கிட்ட பேசி இதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், இதை நீங்கள் எடுத்துக்கங்கன்னு நானே வாலண்டியராக சொன்னேன். ஏன்னா ஆல்ரெடி அவர் டபுள் மேக்னெட் தான் சொல்லியிருந்தார். 10 இன்ச் வந்து என்கிட்ட வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் பொருள் குறிப்பிட்ட டைமில் கிடைக்காதுன்ற மாதிரி போயிட்டு இருந்த காரணத்தினால தான் இதை வந்து நம்ம அவருக்கு சொல்லியிருக்கோம். அவரும் வந்து நம்மளோட உழைப்புலையும் நம்மளோட பேச்சிலையும் நம்பிக்கை வச்சு கிட்டத்தட்ட 15,500 இந்த ப்ராஜெக்ட்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி நிறைய தடவை சொன்னார். பட் அதுக்காக மட்டும் இல்லை, நம்பி சொல்லியிருக்கீங்க, முழுமையாக வந்து ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு என்னோட 100% எஃபர்ட் நான் போட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸோட ஃபினிஷிங் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இதோட பாக்ஸை நான் ஷோ பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு இது மாதிரியான 5.1 2.1 ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கும் சரி, டிஸ்கிரிப்ஷன்லையும் என் நம்பர் இருக்குது. நீங்கள் கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். என்ன மாதிரியான டவுட்டும் நீங்கள் கேட்கலாம். ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக கேள்விகள் மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன அடிஷ்னல் டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னா அவசியம் வந்து நான் உங்களுக்கு பேசிடுவேன். இல்லைனா அடுத்து நானே மெசேஜ் பண்ணி உங்கள்கிட்ட பேசிடுவேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் என்னோட கொரியை வந்து நீங்கள் ஏற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே கைஸ், இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.